டெல்லி உணவக தீ விபத்து பலி எண்ணிக்கை 20ஆக உயர்ந்திருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். டெல்லியில் உணவகத்தில் இன்று காலை ஏற்பட்ட தீ விபத்தில் 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். கட்டிடத்தின் கீழ்த்தளத்தில் பற்றிய தீ மேல்தளம் வரை மளமளவென பரவி இருக்கிறது. இதனால் மூச்சுத் திணறல் உள்ளிட்ட பல்வேறு காரணங்களால் 20 பேர் உயிரிழந்திருக்கிறார்கள். தற்போது பிரதமர் இரங்கல் தெரிவித்திருக்கிறார். டெல்லி உணவக தீ விபத்தில் உயிரிழந்த 20 பேரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்திருக்கிறார். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக வழங்கப்படும் என்றும் பிரதமர் அறிவித்திருக்கிறார். டெல்லி உணவக தீ விபத்தில் இறந்த 20 பேரின் குடும்பங்களுக்கு பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். தீ விபத்தில் 20 பேர் உயிரிழப்பு தொடர்பாக பிரதமர் மோடி இரங்கல் தெரிவித்துள்ளார். அண்மை செய்தியை பார்க்கிறோம். உயிரிழந்தோர் குடும்பத்திற்கு தலா 2 லட்சம் ரூபாய் நிவாரணமாக பிரதமர் அறிவித்துள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கணபதியிடம் கேட்டு பெறலாம். கணபதி, ஒரு அதிர்ச்சியான தகவலை நம்ம கேள்விப்படுறோம். 20 பேர் அப்படின்னு பலி எண்ணிக்கை உயர்ந்திருக்கிற தற்போதைய தகவல் என்ன? உயிரிழப்பு 20ஆக உயர்ந்த நிலையிலே டெல்லி முதலமைச்சர் ரேகா குப்தா விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். விரைவிலேயே முதலமைச்சர் தீ விபத்து நடந்த இடத்தை நேர்வில் பார்வையிடுவார் என அதிகாரிகள் தெரிவித்திருக்கிறார்கள். இவ்வளவு பயங்கரமான தீ விபத்து, இவ்வளவு உயிரிழப்புகள் நேரிட்டதற்கு ஒரு முக்கிய காரணம் அந்த கட்டிடத்தில் நடத்தப்பட்டிருந்த ஒரு தங்கும் விடுதி என காவல்துறையினருக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 6 அறைகளை மட்டுமே அங்கு நடத்தலாம் என அனுமதி அளிக்கப்பட்டிருந்த நிலையில் அங்கு 20க்கும் மேற்பட்ட அறைகளை அந்த நிர்வாகம் நடத்தி கொண்டிருந்தது. தங்கும் விடுதி நிர்வாகம் விதிகளை மீறி செயல்பட்டது என காவல்துறையினர் தெரிவித்திருக்கின்றனர். இதிலே பல அறைகள் தரைத்தளத்துக்கு கீழே பேஸ்மெண்ட் பகுதியில் அமைந்திருந்தன எனவும், இதனால் தான் அங்கே தங்கியிருந்தவர்கள் வெளியேறுவதிலே சிக்கல் ஏற்பட்டது எனவும், அந்த தங்கும் விடுதியின் காரணமாகத்தான் உயிரிழப்பு இத்தனை அதிகமாக இருக்கிறது எனவும் கருதப்படுகிறது. அப்படி அங்கு மட்டும் உணவகத்தில் மட்டுமே இருந்தவர்கள் பாதிக்கப்பட்டிருந்தால் அவர்கள் விரைவாக வெளியேறி இருக்கலாம். கட்டிடத்தின் பிற பகுதிகள், குறிப்பாக தங்கும் விடுதி அமைந்திருந்த பகுதிகளில் இருந்து வெளியேறுவது சுலபமாக இல்லை. இதன் காரணமாகத்தான் 2 பேர் மேல் மாடியிலிருந்து கீழே குதித்தார்கள் எனவும் சொல்லப்படுகிறது. அவ்வளவு பயங்கரமான தீ விபத்து வெளியே வருவதற்கே வழி இல்லாமல் இருந்திருக்கிறது. 25 அறைகள் உள்ள தங்கும் விடுதியை நடத்துவதென்றால் அதற்கான விதிமுறைகள் இருக்கின்றன. போதிய வசதி இருக்க வேண்டும், நுழைவாயில் வசதி, இது போன்ற ஆபத்து ஏற்பட்டால் வெளியேறுவதற்கான எமர்ஜென்சி எக்ஸிட் ஆகிய வசதிகள் இருக்க வேண்டும். அவை எதுவும் இல்லாமலே இங்கே இந்த தங்கும் விடுதி மற்றும் உணவகம் நடத்தப்பட்ட நிலையில்தான் விபத்திலே இவ்வளவு நபர்கள் பலியாகி இருக்கிறார்கள். 20 நபர்கள் உயிரிழந்த சோகம் நிகழ்ந்திருக்கிறது. முதலமைச்சர் ரேகா குப்தா விரிவான விசாரணைக்கு உத்தரவிட்டிருக்கிறார். விரைவிலேயே அந்த இடத்தை பார்வையிடுவார் எனவும், அதன் அருகில் உள்ள கட்டிடங்களிலும் சோதனை நடத்தப்படும் எனவும் காவல்துறையினர் தெரிவித்திருக்கிறார்கள். ஆகவே தற்போது பல்வேறு மருத்துவமனையிலே இங்கிருந்து மீட்கப்பட்டவர்களுக்கு சிகிச்சை எந்த நிலையில் சென்று கொண்டிருக்கிறது என்பதை முதலமைச்சர் கேட்டறிந்து கொண்டிருக்கிறார். அடுத்த கட்டமாக சம்பவ இடத்துக்கு விரைவில் வர இருக்கிறார். உணவகம் மட்டுமில்லாமல் அந்த கட்டிடத்துல விதிகளை மீறி ஒரு தங்கும் விடுதியும் செயல்பட்டிருக்கு அப்படின்னு சொல்றீங்க. விவரங்களுக்கு நன்றி கணபதி.